ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் கோமதி 2 பேரும் அவங்க பிள்ளைங்களை ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் ஊருக்குள்ளெல்லாம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தகுந்தாற் போல் இவங்களில் நம்ம செந்தில் மட்டும் நடந்துக்காமல் போயிட்டாரு. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல தான் அவர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தார். அதுவும் பாண்டியன் சொன்னதை கேட்டதுனால. ஒருவேளை பாண்டியன் சொல்லி அந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இப்போது கையும் களவுமாக மாட்டியிருந்திருப்பார். அதுக்கே நம்ம செந்தில் இனிமேல் அவங்க அப்பா பேச்சை தட்டாமல் இருக்கணும். ஃபைனலாக அவருக்கு வேலை போய் அவர் அவமானப்பட்டு நின்று இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண் கூட பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக செந்தில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாரு. இந்த பக்கம் நம்ம கதிர் முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார். அங்கே முத்துவேலை செக் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, ஏன் சார் கொஞ்ச நாளாக ஒழுங்காக மெடிஷன்லாம் எடுக்கல போல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் மெடிஷன்லாம் ஒழுங்காக எடுத்துகிட்டு தான் இருந்தார் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. மெடிஷன்லாம் ஒழுங்காக எடுத்துகிட்டு இருந்தால் இந்த அளவுக்கு அதாவது ரிசல்ட் இந்த மாதிரி இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சார் உங்ககிட்ட எல்லாத்தையும் என்னால் விளக்கமாக சொல்ல முடியாது, சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல அப்படின்னு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன்னு. ஆக்சுவலாக நீங்கள் அவருக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட மருமகன் அப்படின்னு. நீங்கள் தான் கூட இருந்து பார்த்துக்கிறீங்களா, மெடிஷன்லாம் நீங்கள் தான் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு. இல்லை அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் செட் ஆகாது, நான் வேறு வீட்டில் இருக்கேன், அவங்க வேறு வீட்டில் இருக்காங்க சார். ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னு கதிர் கேட்குறாரு. இல்லை, அவங்க கொஞ்ச நாளாக மெடிசன்லாம் ஒழுங்காக எடுத்துக்கலன்னு தெரிய வருது. ஒருவேளை இது ஏதாவது டிப்ரெஷனில் இருக்காரா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு கதிர் மழுப்புனாலும் உண்மை அதுதான். ஏன்னா குமாருக்கும் நம்ம சுடருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சக்தி பண்ணுறது, ப்ளஸ் கதிரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக நம்ம குமார் பண்ணின மோசமான வேலைன்னு எக்கச்சக்க விஷயங்கள் நடந்துருச்சு. அது எல்லாத்துலேயும் அவர் கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருந்தார். ராஜி போலீஸ்க்கு எக்ஸாம் எழுதினதுனால அதில் அவங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டார். சந்தோஷம் துக்கம் எல்லாம் மாறி மாறி வந்தாலும் அவர் கூட இருந்து அவரோட பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சு பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால தான் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் மெடிசன்லாம் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். இதெல்லாம் இனிமேல் ரெகுலராக எடுக்கணும். ஒருவேளை வாமிட்டு, திடீர்னு அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலி வர்றது, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரணும், மறந்துடாதீங்க, இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நான் அந்த டைமில் டியூட்டியில் இல்லைனா கூட இந்தாங்க என்னோட கார்டு, இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னை கூப்பிடுங்க, ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எப்படியும் சரி பண்ணிட முடியும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணோம், ட்ரீட்மெண்ட்னா என்ன சும்மாவா, மெடிசன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும்ல நீங்கள் அப்படின்னு கோவப்படுறாரு. ஓகே சார், இனிமேல் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு கதிர் முத்துவேலை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. வரும்போது நல்லா கலகலன்னு பேசிட்டு வந்த கதிர் இப்போ அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு முத்துவேல் கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. இல்லையே, நீ ரொம்ப டல்லாக இருக்க, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல, விடுங்க அப்படின்னு கடுப்பாகிறாரு. இப்போ எதுக்கு நீ எம்எல்ஏ கோவப்படுற, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏன் ஒழுங்காக மெடிசன்லாம் எடுக்கலை அப்படின்னு. நான் ஒழுங்காக மெடிசன் எடுக்கலையா, யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கட்டும்ங்க, ஆனால் உங்களுக்கு தேவையானது மெடிசன் தானே, ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே டாக்டர், நீங்கள் ஏன் மெடிசன் ஒழுங்காக எடுக்காமல் போனீங்க அப்படின்னும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய முக்கியமான மெடிசனையே நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க, அப்படி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கதிர் கோவப்படுறாரு. டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷனா, இனிமே ஜஸ்ட்டு லைட்டாக வலி வந்தால் கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. லைட்டாக வலி வந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் சிவியராக வயிறு வலியோ இல்லை நெஞ்சு வலியோ வந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது வாமிட்டு, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்னும் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்துடுங்க, அதுவும் உங்கள் பொண்ணு வீடு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சரியாக வராது, குமாருக்கு வேறு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த நேரத்தில் நான் அங்கே உட்காந்துட்டேன்னா நான் வேணும்னே பண்ணுறேன்னு சக்தி நினச்சிப்பானே, அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்கிறதுக்காக உங்கள் உயிரை பணையம் வைக்க போகிறீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் நீ ஏன்ப்பா யோசிக்கிற, நான் இனிமேல் மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, ஏதோ கொஞ்சம் டென்ஷனில் விட்டுருப்பேன் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் விடக்கூடாது அப்படின்ட்டு. நான் வேணும்னா அத்தைக்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லி உங்களுக்கு மெடிசன்லாம் கரெக்டாக கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு கதிர் சத்தம் போடுறாரு. நீ என்ன இப்படி உயிராக இருக்கே மேலே அப்படின்னு. எங்க யாராக இருந்தாலும் அப்படி தான் அப்படின்னு. இத்தனை நாள் மாமான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ என்ன வாங்க போங்கன்னு பேசுகிற அப்படின்னு முத்துவேல் கேட்க, இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆனால் மெடிசன் மட்டும் ஒழுங்காக போட மாட்டீங்க, நீங்கள் என்ன குழந்தையா, உங்களுக்கு உங்கள் உடம்பை பார்த்துக்க தெரியாதா, நான் சொல்கிறதையும் கேட்குறதில்ல, அட்லீஸ்ட் என் கூடவாவது இருங்கன்னா அதையும் முடியாதுன்னு சொல்கிறீங்க, பேசாமல் உங்களை வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ரூம் போட்டு கூடவே தங்க வச்சுட்டு நானே பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு கண் கலங்குறாரு. ஆமாம், கண் கலங்குறது, வருத்தப்படுறது, எமோஷ்னல் ஆகிறது,
இதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை பார்த்துக்கோங்க. நீங்கள் மெடிசன் ஒழுங்காக எடுக்கல. நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு கடுப்பாகிறாரு. ஆனால் காரை ஓரமாக நிறுத்து அப்படின்றாரு முத்துவேலு. எதுக்கு அப்படின்னு. நிறுத்துனா நிறுத்தேன் அப்படின்றாரு. ஆமாம், நீங்கள் சொன்னால் நான் செய்யணும். ஆனால் நான் சொல்கிற எதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. நான் சொல்கிறத செய்யலைன்னா பரவாயில்ல. நான் தான் ஏதோ சின்ன பையன், பொடி பையன் உங்களை பொறுத்த வரைக்கும். பட் டாக்டர் சொல்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்கணும்ல நீங்கள் அப்படின்னு கத்துறாரு. காரை நிறுத்து கதிரு அப்படின்றாங்க. அப்புறம் காரை நிறுத்துறாரு கதிரு. கோச்சிக்கிறாரு. இறங்கி வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு முத்துவேலு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. இத்தனை வருஷமாக உங்கள் அன்பு அரவணைப்பு எதுவும் கிடைக்காம இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் உங்ககிட்ட பேசுகிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ராஜி எல்லாம் தாங்கிப்பலா? உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களெல்லாம் உங்கள் இழப்பை தாங்க முடியுமா? ஏன் இப்படி பண்ணீங்க? இப்போ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ஒருவேளை ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் காமிச்சிக்க மாட்டீங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்கினாலும் வரமாட்டீங்க. நான் எப்படி தான் இதை சரி பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாரு. கதிரு, இங்கே பாரு, அழாத. மாமா எல்லாம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு எதுவும் ஆகாது. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன். நீ குழந்தை பெற்று கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய கூட நான் தான் ஆளாக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கதிரை சமாதானப்படுத்துகிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா முதல்ல நான் உனக்கு தான் கால் பண்ணுவேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு. 2 பேரும் ஒன்றா வந்து இறங்குறத பார்த்துட்டு இந்த டென்ஷனில் வீட்டுக்கிட்டேயே நம்ம போகிறோமேங்கிறத யோசிக்காமல் விட்டுட்டாங்க. எதுக்குண்ணே, எங்கே போயிட்டு வர? ஏதோ யாரையோ பார்க்க போகிறதா தானே சொன்னேன் அப்படின்னு சக்தி கோவப்படுறாரு. இல்லை, நான் வர வழியில் கதிரை பார்த்தேன், அப்படியே அவன் காரில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வண்டி அனுப்பியிருப்பேன்ல, இல்லை குமாரை கூப்பிட்டுட்டு நம்ம காரில் போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அவரே உடம்பு முடியாதவர், எதுக்கு நிற்க வச்சு கேள்வி கேட்டுருக்கீங்க? உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. சக்தி நேராக கதிர்கிட்ட போய் நிற்கிறாரு. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு எங்கேனாலும் கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு. நான் எங்கேயும் கூப்பிட்டு போல, அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதிரும் கோவமாக உள்ளே போயிடுறாரு. இவன் ஏன் இவ்வளோ கோவப்படுறான்னு தெரியல. இனிமேல் மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கணும், இல்லாட்டினா கோச்சுப்பான், பேசாமல் கூட ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் கதிருக்கே பயப்படுறாரு. ஆனால் நம்ம கதிர் இந்த அளவுக்கு முத்துவேல் மேலே அன்பு காட்டுவாருன்னு முத்துவேல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்கிறது தான் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். இன்விடேஷன்லாம் பெருசாக வந்து பிளான் பண்ணலை. ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இப்போ தெரிஞ்சவங்க முக்கியமானவங்களுக்கு மட்டும் தானே கொடுக்க போகிறோம். அதனால ரொம்ப குறைவாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அதை பற்றியெல்லாம் நம்ம சக்தி பேசிகிட்டு இருக்காரு. சும்மா உட்காந்துக்கிட்டு காது கொடுத்து கேட்குறாரு தவிர முத்துவேல் அதில் எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை. ப்ளஸ் அவருக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கிறதுனால பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனால் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, குமார் நல்லா இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சக்தி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. நீ எதுக்கு இப்போ அவனை உரண்டு எழுத்துட்டு இருக்க? அவனே உடம்பு முடியாதவன் இல்லை அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அத்தா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு தெரியாதா அண்ணன் ஏன் இப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு சக்தி அவங்களையும் வாங்கி அடிக்கிறாங்க. அப்போது நம்ம வடிவு இருந்துட்டு, இங்கே எதுக்கு உட்காந்துக்கிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் இந்த வீட்டோட மூத்தவராக போய் நின்னா போதும், வாங்க உள்ள, நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போயிடுறாங்க. எப்போவுமே எங்களை ஒதுக்கி விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன வேணால் நடந்துட்டு போகுது, என் பிள்ளையோட கல்யாணத்தை நான் நடத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சக்தி சபதம் எடுத்துகிட்டு இருக்காரு. அது சம்மந்தமாகவே ஓட்டம் போட்டுட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்காரு. யாருக்கிட்டையும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. எங்கேயோ போயிட்டு வந்தான், ஒருவேளை சக்தி பேசினதுனால இவன் இந்த மாதிரி இருப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால பாண்டியன் என்ன பண்ணுறாரு, மேலே போகிறாரு. போயிட்டு, என்ன கதிர், என்னாச்சு, எதுக்கு டல்லாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாரு. கொஞ்ச நாளாக வீட்டில் பிரச்சனைக்கு பிரச்சனை மாறி மாறி போயிட்டே இருக்குன்றது குழப்பத்தில் இருக்கியா, இல்லை மயிலோட தங்கச்சிக்கு இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அதை நினச்சி ஏதாவது வருத்தப்பட்டு இருக்கியா, என்னடா உனக்கு அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல, ஏன் அப்படின்னு கத்துறாரு. கதிர், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சு கதிர், டே இங்கே பாரு என்னாச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கவும் மாமாவுக்கு அப்படின்னு மறுபடியும் அழுகுறாரு. டே சொல்லி தொலையண்டா அப்படின்னு பதறாரு பாண்டியன். அப்பா, மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் இன்னைக்கு செக்கப்புக்கு. டாக்டர் சொன்னதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டேன். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு. என்னடா சொன்னாங்க, உயிருக்கு ஏதாவது அப்படின்னு? இல்லைப்பா, அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு மாமா கொண்டு போய் விட்டுருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்ச நாளாக தான் மாமா பாசம்னா என்னென்னு நான் உணர்ந்தேன். அவர்கிட்ட, அதாவது பழனி மாமா கிட்ட ஒரு அன்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் பொறுப்பான ஒரு மாமாவா முத்துவேல் மாமா தான் நடந்துக்கிறாரு. ஒரு மாமனார், ஒரு அப்பா ஸ்தானம், ஒரு மாமா ஸ்தானம்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட அவர் எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு கிடைக்காதான்னு ஏங்குற அளவுக்கு. ஆனால் அவர் கொஞ்ச நாளில் நம்மளை விட்டு போயிடுவாடோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா பேசுகிற அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. ஆமாப்பா, அவர் கொஞ்ச நாளாக மெடிசன் ஒழுங்காக எடுக்காமல் இருந்திருக்காரு போல இருக்கு. டாக்டர் அந்த திட்டுறாங்க. கண்டிப்பாக இது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதுக்கு மேலேயும் நீங்கள் ஒழுங்காக மெடிசன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் வந்து முடியும். அது மட்டும் இல்லை, ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் இங்கே இருந்துக்கிட்டு எப்படிப்பா எனக்கு தெரியும் சிம்டம்ஸ் தெரியுதுன்னு, எனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்லாமல் கூட இருப்பார். எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குப்பா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கதிர் அவர் பாட்டுக்கு அழுதுட்டுருக்காரு. டே விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுவாக இருந்தாலும் வேணும்னா ராஜியை கொஞ்ச நாள் அங்கே போய் இருக்க சொல்லுவோமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ராஜிக்கே எதுவும் தெரியாது இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாமல் உண்மையை சொல்லிடலாண்டா அப்படின்றாங்க பாண்டியன். அப்போ கதிர் இருந்துட்டு, இல்லைப்பா சொல்ல மாட்டேன்னு அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அப்புறம் எப்படி நான் சொல்கிறதுன்னு, சத்தியம் முக்கியமா அவரோட உயிர் முக்கியமா, சொல்கிறது தாண்டா நல்லது அப்படின்னு சொல்ல கரெக்டாக கதிருக்கு ஃபோன் கால் வருது. ஆக்சுவலாக நம்ம முத்துவேலுக்கு லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால சொல்லிடலாம், இல்லாட்டினா கோச்சிப்பான், ஒருவேளை ஏதாவது பெருசாச்சுன்னா அவன் நம்மளை விடமாட்டான் சும்மாவே அப்படின்னு யோசிச்சுட்டு கதிருக்கு கால் பண்ணுறாங்க. மாமா கால் பண்ணுறாங்க அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. கதிர், எனக்கு வயிறு வலிக்குது, என்னாச்சுன்னு தெரியல, நான் சக்தி கிட்ட சொல்லி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நீ வந்தால் அவங்க சந்தேகப்படுவாங்க அப்படின்னு. மாமா மாமா அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. ஃபோனை கட் பண்ணிடுறாரு முத்துவேல். அதுக்கப்புறம் தான் வடிவு கண்முழிச்சு பார்க்குறாங்க. வழியில் துடிக்கிறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ண இடத்துல திடீர்னு ஏதோ வலிக்குது அப்படின்னும் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாரு. ஆனால் கதிரும் பாண்டியனும் இந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறது இல்லை. என்ன பிரச்சனைங்கிறது நம்ம கதிருக்கு நல்லாவே தெரியும், ப்ளஸ் பாண்டியனுக்கும் தெரியும். டாக்டர் சொல்லிவிட்டு அந்த சிம்டம்ஸ் உடனே தெரியுதுன்னா கண்டிப்பாக இது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அதனால வேகமாக மொட்டை மாடியிலேருந்து பாண்டியன் கதிர் 2 பேரும் இறங்கி வராங்க. அவங்க வரும்போது பதற்றமாக இருக்காகிறத பார்த்துட்டு எல்லாருமே பின்னாடி வராங்க. மீனா, சரவணன், செந்தில்ன்ட்டு எல்லாருமே அவங்க பின்னாடி ஓடி வராங்க. அப்போது என்னாச்சுன்னு கேட்டாலும் சொல்லலை. கரெக்டாக முத்துவேலை வெளியே கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு ஹாலுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் அவங்க பாண்டியன் பொதுவாக அந்த வீட்டுக்குள்ளே போனதே கிடையாது. அந்த வீட்டிலிருந்து வந்ததுக்கப்புறம் இப்போது முத்துவேலுக்காக உள்ளே நுழைஞ்சிடுறாரு. 2 பேரும் உள்ளே போய் என்னாச்சுன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம், அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வடிவு சொல்ல, நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு முத்துவேல். இங்கே வந்து சண்டை ஆரம்பிச்சிடுது. ஆனால் பாண்டியன் அவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணி, அதாவது எதையும் பேச விடாமல் கதிர்கிட்ட சொல்லி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக வச்சிடுறாங்க. இப்போது அவங்க போனதுக்கப்புறம், ஏன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக முடியாதா, நீங்கள் எதுக்கு வந்தீங்க நுழையிறீங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது எதுவுமே பாண்டியனால் ஏற்றுக்க முடியல. வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அதை ஏற்றுக்க முடியாமல், நீங்கள் அவருக்கு குடல் இருக்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தானே எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அதான் இல்லை, அவருக்கு கேன்சரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன புதுசாக கதை விடுற அப்படின்னு சக்தி கோவப்பட, அட ஆமாய்யா, உனக்கு எப்படி தான் சொல்கிறதுனா, வேணா ரிப்போர்ட் ஏதாவது இருந்தால் பாரு, அவரோட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் பாருப்போ, வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவரோட ரிப்போர்ட் எல்லாமே கதிரோட காரில் இருந்துச்சு அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையா மாமான்னு. அட ஆமாப்பா அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கதிர் ஆரம்பத்திலேருந்து முத்துவேல் கூட எதுக்காக இருக்காரு, என்னென்ன நடந்துச்சு, சென்னைக்கு எதுக்காக போனாங்க, இப்போ வரைக்கும் எதுக்காக கதிரும் முத்துவேலும் ஒன்றாவே இருக்காங்கங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது வந்து இவங்களால யாராலையுமே ஏற்றுக்க முடியல. எல்லாருமே உடஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு காரு அவங்க ஒரு கார்னு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் முத்துவேல் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனை பேரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அவர் மயங்கி ஐசியூவில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொன்னதுனால இவங்க யாராலையுமே வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கவே முடியல. கதிர்கிட்ட பாண்டியன் கிட்டலாம் சக்தி பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பேசவே விடுறதில்ல, அவங்களும் பேசிக்கிறதில்ல. அதே மாதிரி கதிரை தவிர வேறு யாரையும் உள்ளவே விட மாட்டாங்க. ரொம்ப அதாவது இந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியாக அவங்களால எடுத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் விடிகிற வரைக்கும் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறம் அவன் கண் முழிச்சிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, மறுபடியும் இந்த சிம்டம்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கணும், மெடிசன் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நார்மல் வார்டுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கதிர் இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பார்த்துக்குறோம் அப்படின்றாரு. இல்லை 2 நாளாவது இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இல்லை டாக்டர் ப்ளீஸ் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க, நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கிறேன், இங்கே தானே பக்கம் தானே, நான் சீக்கிரமாக ஏதாவது எமர்ஜென்சினா கூட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் கெஞ்சி கேட்டுக்கிறதுனால அவங்க ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க கூட இருந்து பார்த்துப்பாங்க, மெடிசன்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ரூமில் அவங்களோட பெட்டுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் முத்துவேலை கூப்பிட்டுட்டு வெளியே கதிர் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம சக்தியும் போய் கையை பிடிக்கிறாங்க. பயங்கரமாக கோவப்படுறாரு முத்துவேல். கையை கொஞ்சம் அப்படியே தள்ளி விடுறாரு. ஆனால் ப்ளீஸ்
ப்ளீஸ்ண்ணே என்னை ஒதுக்கிடாதுண்ணே, என்னை மன்னிச்சிடுண்ணே அப்படின்றாங்க. அவ்வளோ தூரம் நடந்தும் கதிர் எதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கிறத பற்றி யோசிக்காம, இல்லை நான் அவன் கூட போகிறேனேங்கிறத யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டல அப்படின்னு. நான் உங்களுக்கு வந்து சர்ஜரின்னு மட்டும்தான் தெரியும், ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதுண்ணே. உங்களுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுமே நாங்கள் எல்லாருமே நொறுங்கி போயிட்டோன்னே. ஏன்னா எங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் விட்டுட்டேன். நான் எப்படிண்ணே தாங்குவேன் இது எல்லாத்தையும் அப்படின்னு சக்திவேல் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை அப்படின்னு. புரியுதுண்ணே அப்படின்னு சொல்லி கதிர்கிட்டையும் நம்ம சக்தி வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அட ஏங்க நீங்கள் வேற, அவர் சரியானா போதும்னு இருக்கேன், நீங்கள் வேற சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி முத்துவேலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அவர் எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த வீட்டில் என்ன வசதி இருக்குது அப்படின்னு சக்தி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு முத்துவேல். அண்ணே உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் கொஞ்ச நாள் நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு, நானும் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு வடிவும் சொல்கிறாங்க. கல்யாண நேரத்தில் அப்படின்னு சக்தி கேட்கும்போது, கல்யாண நேரத்தில் ஒரு நோயாளியை வச்சுக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், அவரை நாங்கள் பார்த்துக்குறோம், தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் கல்யாண வேலையை பாருங்கள், கல்யாணத்துக்கு டான் அவர் வந்து நிற்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவேல் வடிவு 2 பேரையும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் என் பையன் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பாட்டி பேசினாலும், கல்யாண நேரத்தில் நீங்களும் பெரியவங்க இல்லாட்டினா எப்படின்னு முத்துவேல் தான் பேசி சமாதானப்படுத்தி அங்கேயே விடுறாங்க. இப்போது நம்ம ராஜி கோமதின்னு எல்லாருமே முத்துவேலை பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, கொஞ்ச நாளைக்கு அவங்க 2 பேரும் இங்கே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.